இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் ஏங்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான். ஆமா, நான் இவ்வளவு அழகாங்கிறது இவனை பார்க்கும்போது தான் தெரியுது. எவ்வளவு சமத்தா எவ்வளவு கியூட்டா தூங்கிட்டு இருக்கான் பாரு. நானா மினி, நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போ வேற டப் டப்புன்னு எனக்கு அடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? ஏங்க கஷ்டமா தாங்க இருந்துச்சு. ஆனா இவன் வந்ததுக்கு அப்புறம் இவன் ஃபேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வலியும் தெரியலங்க எனக்குலாம். அடுத்தலாம் நம்மள பாப்பா வேண்டாண்டி. நீங்க தானே சார் பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமா, பக்கத்துல இருந்து நீ படுற கஷ்டம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீயால பொண்ணு கேட்க முடியும்? வேண்டாண்டி. ஏங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் வலி தாங்க, சுகப்பிரசவம் தானே, நல்லபடியா ஆயிடுச்சு, இனிமேல்லாம் வலிக்காது. ஆனா எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப கிரேட்டி. எவ்வளவு வலி தாங்குறீங்க. போதும் சார், அதை பத்தி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க. இப்ப பாருங்க, எனக்கு நான் நினைச்ச மாதிரியே பையன், அதுவும் அப்படியே உங்களை மாதிரி. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா கார்த்தி. என்னை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிற, என் தேவையை புரிஞ்சுக்கிற உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இப்போ ஒரு குட்டி பாப்பா, அத்தை பாட்டி எல்லாருமே சொல்லவே வேண்டாம், என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி லைஃப் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ கார்த்தி. நீ மட்டும் என்னடி சும்மாவா? என்னைய புரிஞ்சு நடந்துக்கிற, எங்க வீட்டுல உள்ளவங்களையும் புரிஞ்சு நடந்துக்கிற. எனக்கும் இந்த மாதிரி ஒய்ஃப் எப்படி கிடைக்கும் சொல்லு? நான் தான் இந்த வேர்ல்டே ரொம்ப லக்கி. மினி, ஏ தியா, வாங்கண்ணா. ஏங்க வழிய விடுங்க. ஏங்க இங்க பாருங்களேன், அவ்வளோ கியூட்டா இருக்கான். அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான் கார்த்தி. சித்தி வந்திருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத தியா, இப்பதான் தூங்கி இருப்பான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எடா குட்டி பையா, சித்தி வந்திருக்கா பாரு. ஐயோ எழுப்பாதடி, தூங்கட்டும். மினி இவ வீட்டுல இருக்கவே மாட்டேன்ட்டான். எனக்கு மினி பாப்பா பார்க்க போனோம், எனக்கு மினி பாப்பா பார்க்க போனோம். நேத்து நைட்ல இருந்து என்னை படுத்தி எடுத்துட்டான். மினி சாப்பிட்டு வந்தீங்களா? எப்படி சாப்பிட்டு வந்தனாவா? சாப்பாட்டை கண்ணில் கூட காட்டாம கூட்டு வந்துட்டா. போகும்போது சாப்பிட்டுக்கலாம் பிரகாஷ். பிரகாஷ், அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கட்டும், வரீங்களா? நம்ம கேண்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துருவோம். சரி வாங்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப வலிச்சுச்சா? இல்லடி. ஆமா, நீ மாசமா இருக்க, எதுக்கு சாப்பிடாம அவசர அவசரமா ஓடி வர? சாப்பிட்டுட்டு வரலாம்ல. எல்லாம் என் செல்ல குட்டியை பாக்குறதுக்காக தான் அவசர அவசரமா ஓடிட்டு வந்தேன். ஆனா அவன் சித்தி வந்தது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான். அழகு எருமை, போய் ஜூஸ் ஆச்சு குடிச்சிட்டு வாடி. பிரகாஷ் போயிருக்காங்கல்லாடி, ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்க. ரம்யா வெங்க? அவ இவ்வளவு நேரம் இங்க தாண்டி இருந்தா, இப்பதான் அவ வீட்டுக்கு போனா. கொஞ்சம் சாப்பாடு, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக. அப்படியா? ஓகேடி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெரியுமா மினி. நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையா விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ உனக்கு பையன், அடுத்து எனக்கு பாப்பா, அதுக்கப்புறம் ரம்யாவுக்கும் வந்துடும். நம்ம 3 சின்ன பிள்ளைங்களும் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆமாடி. எவ்வளோ அழகா இருக்கா பாரு. அப்படியே அண்ணா மாதிரி தாண்டி. நானும் அப்படிதாண்டி ஆசைப்பட்டேன். நான் கூட பயப்படலடி, அவர் தான் பயந்து போயிட்டாரு. அவருக்கு நான் சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லைங்க, வழி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாடி, நம்ம கூட தைரியமா இருக்கும். இப்போ இவங்களாம் தான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பிரகாஷ் பத்துக்கும் நீ நடக்கவே விட மாட்டேக்காரு, தாங்குன்னு உட்காந்து தாங்கிட்டு இருக்காரு. ஏடி தியா, நீ எப்போ வந்த? இப்ப தாண்டி வந்தேன். சாப்பிட்டியாடி? மினிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா? அதெல்லாம் வேண்டாண்டி, இந்த குட்டி பையன் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோயேன், பசி எதுவுமே இல்லை. ஆமாடி, எவ்வளோ கியூட்டா இருக்கான் பாரு, சமத்து. குட்டி பையா, சித்தப்பா வந்துட்டே பாருங்க. ஐயோ சிரிக்கிறீங்களா தங்கம்? குட்டி பையா, சித்தியும் வந்துட்டேன். மினியக்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டி. காலேஜ் முடிஞ்ச உடனே சித்தி உன்னைய பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டேன் தங்கம். ஐயோ, நான் வந்தோடனே என்ன மூஞ்சி திருப்பிட்டு தூங்கிட்டான். மூஞ்ச பார்க்க அவனும் கூட பிடிக்கலான்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, அழகா லட்சணமா இருக்கிறவங்கள பார்த்தாதான் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் தேடி வருமா. நிம்மதி சந்தோஷம் தேடி வந்துட்டா தூக்கமும் தானே வந்துடும். கடவுளே, 2 பேரும் கொஞ்சம் வெளியில போய் சண்டை போடுறீங்களா? என் பிள்ளை தூங்கட்டும். மினியக்கா பாத்தியா, உன் பிள்ளை வந்தோடனே என்னைய வெளியில போன்னு சொல்லிட்டேன். இவளெல்லாம் வெளியில போக சொல்லுங்க. நீ உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் குழந்தை, கொஞ்சம் வெளியில போறீங்களா? சிரிக்காத. சரி வாங்க, அடுத்த அக்கா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்குள்ள வெளியில போயிருவோம். நீங்க இன்னும் இடத்த காலி பண்ணலையா? இடத்த காலி பண்ணுங்க, போங்க. எல்லாம் ஒன்னாலதான். வெளியில வாடி, உனக்கு இருக்கு. என்ன மாமா, வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, என்ன இருக்கு? ஏம்மா தாயே, உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாதுமா. ஆளை விடு, எனக்கு வேலை இருக்கு. என்ன மாமா, நீங்க வெளில வாடி உனக்கு இருக்குன்னு சொன்னோன்னே எனக்காக ஏதோ வச்சிருக்கீங்க, நான் ஆசையா வந்தேன். இப்படி ஆசையா வந்த பொண்ணை ஏமாத்துறீங்களே. சத்யா, தள்ளு, இது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னோட மாமா தானே, அது மாறாதுல்ல. ஏன் மாமா, நான் உங்கள் பக்கத்தில் வந்தாலே தள்ளி தள்ளி போகிறீங்க. சத்யா, இது ஹாஸ்பிட்டல். சத்யா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? சொல்லு. பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுன.
பொண்ணு மாதிரியா? பொண்ணு மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. என் பொண்ணுங்களுக்குலாம் ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதா? இப்படி லவ் வரக்கூடாதா? இப்படி தொத்தி தொத்தி லவ் பண்ணக்கூடாதா? இதுவே ஒரு பையன் தொத்தி தொத்தி லவ் பண்ணால் மட்டும் பாரு, அந்த பையன் எவ்வளோ லவ் பண்ணுறான், ஆனால் அந்த பொண்ணு அலைய விடுதுன்னு சொல்ல தெரியுது. இதுவே நான் தொத்தி தொத்தி லவ் பண்ணால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, பொண்ணு மாதிரி நடந்துக்கோன்ட்டு. உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கலாமாம்மா? பொண்ணோ பையனோ லவ் பண்ணும்போது ஒருத்தங்க வேணான்னு சொன்னா விலகி நிக்கிறது தான் நல்லது. இப்படி பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணாத சத்யா, எனக்கு உண்மைக்குமே கடுப்பாகுது, அரைஞ்சிட போறேன். நீங்கள் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா நான் மறு கண்ணத்தையும் காட்டுவேன் மாமா. சின்ன பொண்ணு, நானும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது மாமா, கல்யாணம் பண்ணுற வயசு வந்துட்டு. உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்க அப்பா அம்மாவை சொல்லி ஏதாச்சும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு நான் பள்ளிக்கூடம் ஆக முடியாது, சரியா? நீங்கள் வந்து எவ்வளோ வெறுப்புனாலும் என் மேலே காட்டுங்க மாமா. என்னையாலும் உங்களை விட்டு போக முடியாது, நான் போகவும் மாட்டேன். எதுக்குடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? பிகாஸ் ஐ லவ் யூ மாமா. உன்னை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன அன்பே அன்பே. இந்த பாட்டு. சத்யா, ஐயோ அண்ணி, ஏக்கா சொல்லுக்கா. இவ எப்படி பயந்து ஒண்ணு இல்லாமலே இருக்கா? சொல்லுங்க, குமரன் வெளில நிக்காங்க, உங்களை கூப்பிட்டாங்க. சரி அண்ணி. என்னடி பண்ணிட்டு இருக்க நீனு? மினி அக்கா பாப்பாவை பார்க்க வந்தேன். அது தெரியுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னக்கூட்டி கொழுந்தன் கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன், பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ பக்கத்துலயா? ஆமா, என்னோட மாமா, நான் பக்கத்துல நின்று பேசுறேன். உனக்கு என்ன? என்னது உன்னோட மாமாவா? ஒழுங்கா வாழை சுருட்டிட்டு உட்கார சொல்லிட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. அரைஞ்சிருவேன் சத்யா. ஏத்து பேசிட்டு இருந்தானா அதண்டி என் கையும் புளியங்க பறிச்சுட்டு இருக்குமா. இருடி, அம்மாட்ட சொல்லி கொடுக்கேன். சொல்லி கொடு சத்யா. அங்க பாரு, உன்னால ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னடி லூஸ் மாதிரி பேசுற? என் வாழ்க்கையை பத்தி இப்ப நான் பேசலடி. இங்க பாரு, நான் மாமா கிட்ட பேசுறதால உனக்கும் குமரன் மாமாக்கும் எந்த பிரச்சனையும் வராது, சரியா? அடியே, நான் உன் அக்கா, உனக்கு நல்லது கெட்டது. நான் காலேஜ் போறேன், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்க தெரியும். அட்வைஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் கிளம்புறேன், பாய். அடியே நில்லு. அப்போ நம்ம நினச்சது கரெக்டு தான். இவ வந்துட்டு போகிறது நம்மளை பார்க்குறதுக்காக இல்லை, குழந்தனை பார்க்குறதுக்காக. இவ மேலே எப்போதும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்குடா அவசரமாக கால் பண்ணி இங்கே வர சொன்னேன்? நான் ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன்டி. என்ன பிஸ்னஸ்? அப்பாவோட வேலையை கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்காங்கடி என்னைய. சரி, அதனால ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக நான் இப்போ ஃபாரின் வேற போக வேண்டியது இருக்குடி. எத்தனை நாள்? 3 மாசம்டி. 3 மாதம் உன்னைய பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? சாரிடி, இதுவரை நான் இப்படி போனதே கிடையாது. அப்பா இந்த தடவை ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கேட்டாங்கடி, அதனால தான் நான் போக வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. அதுக்கு ஏன்டா 3 மாதம்? அங்க போய் கிளைண்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க கேட்குற ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்கணும்லாடி. நானும் வந்துட்டேன் உன் கூட. வரியா? அண்ணா விட மாட்டாங்க. 3 மாசம் தானே குட்டி, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடும். உனக்கு 3 மாதம் நீ அங்கே நல்லா ஜாலியாக இருப்ப. நான் இங்கே நீ இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. டைமிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்ககிட்ட பேசவும் முடியாது. அடியே, 3 மாசம் நான் கொஞ்சம் பொறுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்தோடனே நம்ம கல்யாணம் தான், நீயும் நானும் ஒன்னா தான் இருக்க போறோம். இதுவரை அப்பா என்கிட்ட எந்த ஹெல்ப்புன்னு கேட்டதே கிடையாது. இப்போ உங்களுக்கு உடம்பு முடியல, அதனால தான் என்னைய போக சொல்றாங்க. நான் போயிட்டு வந்துடுறேனே. சரி, எப்போ போற? நெக்ஸ்ட் வீக். நீ பத்திரமா இரு, சரியா? எங்க போனாலும் அண்ணா கூட போ. எது வந்தாலும் எனக்கு கால் பண்ணு, ஒரு மெசேஜ் ஆச்சு போட்டு விடுடி. என்னைய மறந்துட மாட்டல்ல? லூசு, நீ என் உயிர்டி. மறக்கணும்னா நான் செத்து தான் போகணும். எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறுத்தால் என்ன, நீதான் எந்த ஒளி விளக்கு, எங்கும் நீதான் எந்த ஒளி விளக்கு.